வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரம். இதில் முதல் இயல் கிளவியாக்கம். கிளவியாக்கத்தில் தமிழ் சொல் கட்டமைப்பு மற்றும் தொடர் இலக்கணம் விளக்கப்படுகிறது. அதாவது சொற்களின் அமைப்பு முறை, சொல்லிலக்கண கோட்பாடு, திணை, பால், எண், இடம் தெளிவுபடுத்தப்படுகிறது. திணை உயர்திணை என்றும் அஃறிணை என்றும் பாகுபடுத்தப்படுகிறது. உயர்திணை என்பது மக்கள், மக்கள் அல்லாத பிற உயிர்கள் அஃறிணை. இதில் உயர்திணை என்பது பகுத்தறிவு உடைய உயிரினங்களை குறிக்கிறது. அதில் ஆண்பால் பெண்பால் இரண்டும் அடங்கும். நம்பி வந்தான், வந்தான் ஆண் என்பது ஆண்பால் விகுதி, வந்தாள் என்பதில் ஆள் என்பது பெண்பால் விகுதி. இதில் உயர்திணை அல்லாத அல் திணைகள், அதாவது உயர்திணை அல்லாத திணைகள், பகுத்தறிவு இல்லாத உயிர்கள் அனைத்தும் அஃறிணையாக கருதப்படுகிறது. அதன்படி உயர்திணை அஃறிணை என்று இரண்டு பகுப்பு. அதில் உயர்திணையை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்றும் அஃறிணையை ஒன்றன்பால் பலவின்பால் என்றும் பாகுபடுத்துகின்றனர். உயர்திணை விகுதிகள் என்று பார்க்கும் பொழுது ஆண்பால் விகுதி அன், ஆண் என்பன. கரியன், பொன்னன், உண்பான் என்பதில், இப்ப கரியன் என்பதுல அன் இருக்கிறது, உண்பான் என்பதுல ஆண் இருக்கிறது. பெண்பால் விகுதியில கரியல் அல் விகுதி, உண்டாள் ஆள் விகுதி. அதுபோல பலர்பால் விகுதியில கரியர் அர் விகுதி, உண்டார் ஆர் விகுதி, உண்பார் உண்மார் அப்படின்றது மார் என்ற விகுதி பழங்கால வழக்கு. இன்று இது வழக்கொழிந்து விட்டது. அஃறிணை விகுதிகள் என்று சொல்லும் பொழுது ஒன்றன்பாலுக்குரிய விகுதி தூ, ரூ, து என்பன. அதாவது உண்டு கட்டு, உண்டது, சென்றது, போயிற்று என்று ரூ, து, து என்ற மூன்று விகுதிகளும் ஒன்றன்பால் விகுதிகளாக கருதப்படுகிறது. பலவின்பால் விகுதி பன்மை விகுதி. பலவின்பால் பன்மை, அதாவது கரியன, உண்டன, உண்டன, உண்பன, வருவ, செல்வ என்பன அஃறிணை விகுதிகள். அடுத்ததாக உயர்திணையில தெய்வத்தை நாம் உயர்திணையாக கருதினாலும் அதன் பயன்பாடு கருதும் பொழுது முருகன், இந்திரன், வந்தான், வந்தது என்று நம்ம சொல்லுவோம். ஆனாலும் இந்த மாதிரி வழக்கில் இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம் என்று பார்க்கும் பொழுது, இலக்கணம் என்று பார்க்கும் பொழுது உயர்திணைக்குரியது உயர்திணையும் அஃறிணைக்குரியது அஃறிணைக்கும் உரியதாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பால் மாறுபாடு. நாம உயர்திணை என்று சொல்றோம், அஃறிணை என்று சொல்றோம். ஆனா இது அல்லாத ஒரு திணை இருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, ஆண் தன்மை அதிகமாக இருந்தா பேடியை ஆண்பால் என்றும், பெண் தன்மை அதிகமாக இருந்தா பெண் ஆண் பெண்ணாக மாறி பெண் தன்மை அதிகமாக இருந்தா பெண்பால் விகுதியும் போட்டு அழைக்கணும். சமூகத்தில் அவர்களும் மனித இனத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அந்த விகுதி மாறுபாட்டில் ஆண்பால் இருந்தால் ஆண்பால் என்றும், பெண்பாலாக இருந்தால் பெண்பால் என்றும் அழைக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் கருதுகிறார். அடுத்தது, இந்த உயர்திணையும் அஃறிணையும் மயங்கக்கூடாது. அப்படி மயங்கினா அது இலக்கண குற்றமாக கருதப்படுகிறது, அதாவது வலுவாக கருதப்படுகிறது. திணை பால் கலத்தல் கூடாது. உயர்திணைக்குரிய விகுதி உயர்திணையை கொண்டு பயனிலை முடியணும், அஃறிணைக்குரிய விகுதி அஃறிணையை கொண்டு முடியணும். எழுவாய் உயர்திணையாக இருந்தா உயர்திணையில் பயனிலை இருக்கணும். எழுவாய் அஃறிணையாக இருந்தா பயனிலையும் அஃறிணையாக அமைதல் வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அவன் என்பது உயர்திணை, அவன் வந்தது என்று எழுதுவது திணை வழு. அதுபோல பால் வழு இருக்கிறது. அவன் என்பது ஆண்பாலின், வந்தான் என்றுதான் முடியணும், வந்தாள் என்று முடிந்தா அது பால் வழு. இடவழு, யான் வந்தான் என்று சொல்வது, அதாவது யான் என்பது தன்மை, யான்